வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, ஹன்சிகா மோத்வானி விவகாரத்தா 2 ஆண்டுகளை கணவரை விட்டு பிரிந்து வாழ என்ன காரணம்? புது தகவல் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் டாப் நடிகைகளில் ஒருவராக வலம் வந்த ஹன்சிகா கடந்த 2022 ஷோகல் என்பவரை திருமணம் செய்து கொண்டு மும்பையில் செட்டில் ஆகியிருந்தாங்க. இதற்கிடையே ஹன்சிகா சோகல் தம்பதிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வருவதாக சமீபத்தில் தகவல்கள் பரபரப்பை கிளப்பியது. இவங்களுக்கு இடையான சிக்கலுக்கும் என்ன காரணம் என்பது குறித்து இப்போதைய சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. 33 வயதான ஹன்சிகா மோத்வானி கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகைகளின் ஒருவராக வலம் வந்தாங்க. பல ஹிட் திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. கடந்த 2022 ஆண்டு ஷோகல் என்பவர் தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஜெய்ப்பூரில் உள்ள கோட்டையில் பிரம்மாண்டமாக இவருடைய திருமணம் நடைபெற்றது. திருமணத்துக்கு பிறகு அவங்க மும்பையிலேயே செட்டில் ஆகிவிட்டாங்க. ஹன்சிகா ஷோகல் தம்பதிக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் கூட முடியல. அதற்குள் இருவருமே பிரிந்து வாழ்வதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரபல ஆங்கில செய்தி நிறுவனம் ஒரு தொடர்பான செய்தியை வெளியிட்டிருந்தது. குடும்பத்திற்கு நெருக்கமானவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையிலேயே அந்த செய்தி வெளியிடப்பட்டது. தற்போது ஹன்சிகா மோத்வானி தனது அம்மாவுடன் வசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதே போல ஷோகலும் கூட தனது பெற்றோருடன் தங்கியிருப்பதாக அதில் சொல்லப்படுகிறது. கடந்த 2022 டிசம்பரில் தான் இருவருக்குமே திருமணமாகிய நிலையில 3 ஆண்டுகள் கூட இதே போல தனித்தனியாக வாழ்ந்தது போல பலருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கருத்து வேறுபாடு தொடர்ந்து வருவதால் அதை தொடர்ந்து இருவருமே பிரிந்து வாழ முடிவு செய்ததாக சொல்லப்படுகிறது. சீக்கிரம் விவகாரத்து பெறலாம் என கூடிய நெட்டிசன்கள் கூறியிருக்கிறாங்க. இந்த செய்தி வெளியானது முதலே பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. இந்த விவகாரத்தை ஹன்சிகா மோத்வானி இதுவரை மௌனமாக இருந்து வராங்க. விவகாரத்துக்கு அல்லது பிரிந்து வாழும் செய்தியை அவங்க எதுக்காகவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. எந்த ஒரு கருத்தையுமே சொல்லாமல் இருக்கிறாங்க. அதே நேரம் தொழிலதிபர் ஷோகல் இது குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். விவகாரத்து செய்தியை ஷோகல் மறுத்திருக்கிறார். அதே நேரம் பிரிந்து வாழ்வதற்கு குறித்து கேட்பதற்கு அதற்கு எந்த ஒரு பதிலையுமே அளிக்கவில்லை என்றும் ஹன்சிகா மோத்வானி 2000களில் வெளியான ஷக்லா பூம் என்ற தொடரில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாங்க. அதன் பிறகு ஹிந்தியில தான் முதல் கதாநாயகனாக அறிமுகமானாங்க. இந்த காட்டிலும் அவங்களுக்கு தமிழ்ல அதிக வரவேற்பு இருந்தது. வேலாயுதம், அரண்மனை, ரோமியோ ஜூலியட், சிங்கம் 2 என பல்வேறு வெற்றி படங்கள்ல நடித்திருக்கிறாங்க ஹன்சிகா மோத்வானி. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.